கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகல் வந்து கூடும். சரி, நாம் வாசித்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு ஈடுபடும்படியாக நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மனைவி அவர்கள் சொல்லிப்பார்கள். ஆமென். நாம் வாசித்த நாளில் வாசித்த திருவசனம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இந்த வசனத்துக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். சரி, கதை சொல்கிறோம். நீங்கள் வாசிங்க 24:4 வாசிங்க. 24:4 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படியே வாசிங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்த பின்பு பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட 2000 வருஷத்துல வரலாறு சொல்லுகிறது, அநேகர் நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து உலகத்துல வந்தாங்க. பரப்போற கிறிஸ்து நான் தான் சொல்லி வந்திருக்கிறாங்க. இப்ப சமீப காலத்துல கூட ஒருத்தர் தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசினார். யாரு? அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப். அவர் வந்து தன்னை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசினார். அப்ப அவர் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல அநேகர் இந்த மாதிரி நான் தான் வரப்போகிற இயேசு கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிச்சிருக்கிறாங்க. சரி, அப்படிங்கிற வாசம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்ப பாருங்க, யுத்தத்தின் செய்திகளையும் நாலு திறந்தோடு கேட்டீங்க. இந்த காரியம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீங்க, நீங்க கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இது எப்ப ஆரம்பிச்சது? இந்த யுத்தத்தின் செய்திகளைங்கிறது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க கொஞ்சம் சில புத்தகங்கள் வரலாறுகளை நீங்க படிச்சீங்கன்னா, 1900 பிறந்த உடனேயே ஆரம்பிச்சிச்சு உலக மகா யுத்தம். முதலாவது உலக மகா யுத்தம், அடுத்து 2ஆம் உலக போர். முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர். இந்த 2ஆம் உலக போர் நடந்த காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1939 அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 1947 வரைக்கும். முதலாம் உலக யுத்தம் 1910 அந்த காலகட்டம். அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள, ஒரு 100-120 ஆண்டுகளுக்குள்ள 2 உலக யுத்தங்கள் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இப்போ 3ஆம் உலக யுத்தம் நடக்க இந்த உலகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது.
யாருக்கும் இந்த சமாதானத்தை குறித்து யாருக்கும் கவலை இல்லை. அந்த பக்கம் பாருங்க, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு பக்கமும், அந்த பக்கம் ஈரான் லெபனான் அதை சேர்ந்த குழுக்களும் யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே பாருங்க, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க, ஆனால் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. ஆனால் முடிவு உடனே வந்துடாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் கேள்விப்படுவீங்க, முடிவு உடனே வராது. கீழே வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்போ பாருங்க, யுத்தம் மட்டும் இல்லை, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இல்லை. சரி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்களும் எழும்பும். பஞ்சங்களும் கொலை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும். இதையும் நம்ம தினந்தோறும் கேள்விப்படுகிறோம். உலகம் முழுவதும் பாருங்க, எல்லா நாட்டிலையும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் காணப்படுகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் காணப்படுகிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கடந்த வாரத்தில் கூட, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் கூட ஒரு நாட்டில் பூமி எதிர்ச்சி உண்டாச்சு. எந்த நாட்டில் தெரியுமா? பிலிப்பைன்ஸுங்கிற நாட்டில் பூமி எதிர்ச்சி 7.8 பதிவாச்சு. அந்த கட்டடங்கள் அப்படியே சரிஞ்சு உழுகிறதையும் பூமி ஆழ்ந்ததையும் பார்த்தோம். இப்போ பாருங்க, எங்கேயாவது ஒரு பூமி எதிர்ச்சி. அடுத்து கடந்த வாரத்தில் நம்ம இந்திய தேசத்தில் ஒரு மாநிலத்தில் 4.5 என்னமோ பதிவாயிருக்கு. அப்போ உலகமெங்கும் எங்கேயாவது தினந்தோறும் பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பஞ்சம், கடந்த வாரம் கூட அவங்களுக்கு சொன்னேன், உலகம் முழுவதும் 62 லட்சம் பேர் ஒரு வேளை உணவில்லாமல் பட்டினி கிடக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இப்போ பாருங்க, இப்போ போதுமான மழை இல்லை, இந்த பக்கம் வைகை அணை வறண்டு போய்விடுறது, குடிநீருக்கே பிரச்சனை வரும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பகுதியில் விவசாயம் செய்ய வைப்போம். ஜூன் 12 மேட்டூர் அணை திறந்திருக்கணும், விவசாயம் நெல் நட்டு வரணும். ஆனால் தண்ணீர் திறக்கப்படலை. ஏன்னா இருக்கிற தண்ணியை விவசாயத்துக்கு தோட்டா குடிநீர் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தென்மேற்கு பருவமழை சரியாக பெய்யணும். சரியாக பெய்ஞ்சிருந்தா மேட்டூர்னால நெம்பி நேரம் தண்ணி வெளியில் வந்துடும். சரி, இப்போ விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நெல் பயிரிட முடியாமல் போனால் வருகிற நாட்களில் என்ன சந்திக்க வேண்டியது வரும்? ஒரு உணவு பஞ்சத்தை சந்திக்க வேண்டியது வரும். ஒரு எச்சரிக்கை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எழுந்தணும் அப்படிங்கிற ஒரு பருவநிலை மாற்றத்தை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை இந்திய தேசம் சந்திக்கும். இது இந்திய தேசத்தை மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இப்படியாப்பட்ட ஒரு பஞ்சம் ஏற்படும் என்று ஆய்வறிக்கை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும் காலத்தில் நாம இருக்கிறோம். சரிங்க, சொல்றோம் வாசிக்கல, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். சரிங்க, சொல்றோம். இப்போ வாசிக்க மத்தேயு சுவிசேஷம் 24:23 வாசிக்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாலும் சொன்னால் நம்பாதீர்கள். இப்ப பாருங்க, கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீர்கள். இப்ப நீங்க பாருங்க, நம்ம தமிழ் மாநிலத்துக்குள்ள வச்சு பேசுவோம். சிலர் பெரிய பெரிய கூட்டங்களாக நடக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஏசு கிறிஸ்து இங்கே
இருக்கிறாரு, எல்லாருங்க கிளம்பி வாங்க. இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரா? பெரிய மீட்டிங்லாம் நடத்துறாங்க. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் கலந்து பெரிய அந்த மீட்டிங்ல வந்து கலந்து இயேசு கிறிஸ்து இங்கதான் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரா உண்மையிலேயே? சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நம்முடைய இதயத்தில் இருக்கிறார். நம்ம ஒழுங்கா இருந்தா நம்ம ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைப்படி நடந்தா நம்மள வந்து ஆசீர்வதித்து அவர் கட்டளையிட்டார். ஆகவே இந்த அங்க இருக்கிறாரு, இங்கே இருக்கிறார். நீங்க அதெல்லாம் ஒரு காலம் நம்பாதீங்க. திருவாசகத்திய ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ பாருங்க, கூடுமானால் இப்ப இந்த ஆவிக்குரிய வட்டாரத்திலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கணும். எப்படியாவது என்ன நடந்துகிட்டு இருக்குது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்க? பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாங்க. இதே மத்திய எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்திலேயே நம்ம வரோம். 7ஆம் அதிகாரத்திலேயோ கரெக்டா அதுக்கான அதிகாரத்தை வசனத்தை நான் வசனம் சொல்றேன். ஆண்டவர் அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுவாங்கன்னா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு என்ன சொல்லுவார்? அவங்கள, நீங்கள் உங்களை யாரென்றே அறிய அக்கிரம செய்திக்கான என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மாதிரி அவங்க செஞ்சதெல்லாம் பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். சரி, ரைட்டு. இப்போ நம்ம வாசித்த மத்திய 24, 28க்கு வந்துடுவோம். ஏன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, சொல்கிறோம். ஏன்னா இதை நான் உங்களுக்கு முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து, சரி, இப்போ பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இப்போ எங்க பிணம் இருக்க போகுது, எங்க கழுகுகள் கூட போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17 மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளிலே நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலுமிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமானவர்கள். இப்ப இந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இந்த மகா யாகத்துக்கு கூடிவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மகா யாகத்துக்கு? புரியல உங்களுக்கு? எந்த மகா யாகத்துக்கு? இந்த பட்சிகளையும்
பட்சிகள்னா என்ன பட்சிகளை? பிணந்தினி கழுகுனே இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிணந்தினி கழுகுகள்னே இருக்குது. அப்போ இந்த அது எந்த மாம்சமா இருந்தாலும் திங்கக்கூடிய ஒரு பறவைனா எது தெரியுமா? கழுகுதான். அது எந்த விதமான மாம்சமா இருந்தாலும் சரி. அப்ப பாருங்க, நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இவங்க எல்லாத்தையும் இந்த யாகத்துக்கு கூட்டி சேர்ப்பேன் அப்படிங்கிறார். இது எங்க எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக கோகும் மாகும் ஜாதியான அந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய யுத்தம். 7 நாடுகள் வருவார்கள் கூடிக்கொண்டு, 7 நாடுகள் கூடிக்கொண்டு வருவார்கள். அதில் குறிப்பா ரஷ்யா, துருக்கி, ஈரான், எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு 7 தேசங்கள் சொல்லப்படுது. அவர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஆண்டவரே கூட்டி சேர்ப்பாராம். ஆண்டவரே, இது நீங்க 38 நீங்க வாசிச்சீங்கன்னா உடைய காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஆண்டவரே கூட்டி சேர்ப்பாராம். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அவர்களை கூட்டி சேர்த்து அங்கே பெரிய ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல கர்த்தரே அவரோடு யுத்தம் செய்வார். வானத்திலிருந்து அக்னியும் கண்டகத்தையும் வரிசைக்க பண்ணி அந்த 7 நாட்டு இராணுவங்களையும் அங்கே நிர்மூலமாக்குவார். அப்ப 7 நாட்டு இராணுவங்களும் அதிலே வந்த எல்லாரையும் கர்த்தர் கொள்ளுவாரானால் அங்கே எவ்வளவு பிணங்கள் கிடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதோடு இல்ல, வாசியுங்கள் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். கர்த்தர் எருசலேமின் குடிகளை தேசம் என்றும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதுல இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு அதுல இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். மூன்றாம் பங்கோ அது மீதியா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த நாளில பாருங்க, தேசம் வந்து சம்பவிக்கிறது என்னவென்றால் ஆண்டவர் அவங்கள மட்டும் சங்கரிக்க மாட்டாரு, பாவம் செய்த இஸ்ரவேலையும் கர்த்தர் அந்த நாளிலே அங்கே சங்கரிப்பார். இப்ப பாருங்க, வசனம் சொல்ல தெளிவா, தேசமும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கம் அதிலே மீதியாயிருக்கும். இப்ப இஸ்ரேல் தேசத்துல எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? 90 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதுல 3/2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டா எத்தனை பேர் அதனால சாவாங்க? 60 லட்சம் பேர். அப்ப அந்த 7 நாட்டு ராணுவம், 7 நாட்டு ராணுவத்தை சேர்ந்த அதிபதிகள், ராணுவ வீரர்கள், இங்கே ஒரு 60 லட்சம் எல்லாம் சேர்ந்து செத்தா எவ்வளவு பிணம் கிடக்கும்? இதான் கர்த்தர் செய்ய போகிற மகா யாகம். அந்த மகா யாகத்துக்கு பறவைகளையும் விலங்குகளையும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பிணம் எங்கேயோ அந்த கழுகுகள் கூடும். 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று சொல்வார்கள். அப்ப 90 லட்சம் பேர் 60 லட்சம் பேரை சங்கரிப்பார். மீதி இருக்கிறது எவ்வளவு பேரு? 30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் பேரையும் கூட ஆண்டவர் சும்மா விடுறதில்ல. வெள்ளியை புடமுடுகிறது போலவும், வெள்ளியை உருக்குகிறது போலவும், பொன்னை புடமுடுகிறது போலவும் அந்த 30 லட்சம் பேரையும் அவர் சுத்தமாக்குவார்.
அதுக்கு அப்புறம் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர், நான் என் ஜனம் என்று சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார். ஆகவே இந்த ஆண்டவர் இந்த 24ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அந்த வசனம் சம்பந்தமே இல்லாமல் எப்படி இருக்கும்? பிணந்தைக்கையோ அங்கே கலைகள் வந்து கூடும். ஆகவே பாருங்க, இப்படி ஒரு யுத்தம். இப்ப இன்னும் 2 யுத்தம் நடக்க வேண்டியது இருக்குது. என்ன 2 யுத்தம்? பெரிய யுத்தம் நடக்க வேண்டியது இருக்குது. ஒன்று இந்த 3ஆம் உலக யுத்தம். அடுத்து வந்து ஒரு யுத்தம் நடக்க வேண்டியது. அது என்ன யுத்தம்? இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை, 2ஆம் வருகை இருந்தோம். அந்த 2ஆம் வருகை என்று சொல்கிறார்கள். 2ஆம் வருகை இருந்தோம். அப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம். அப்புறம் ஒரு யுத்தம் நடக்கும். அது என்ன யுத்தம்? என்ன யுத்தம்? அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யுத்தம் நடக்கும். அது என்ன யுத்தம்னு சொல்றது? அதையே யோசிக்கிறீங்க. அர்மகதான் யுத்தம் நடக்க வேண்டியது இருக்கு. அதுமே கடைசி நடக்க வேண்டிய யுத்தம். அந்த யுத்தத்துல குதிரையின் கடிவாளம் அளவுக்கு ரத்த ஆறு ஓடும். அது ஒரு யுத்தமும் இருக்கிறது. ஆகவே இது எல்லாம் சம்பவிக்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நீங்க எல்லாத்தையும் நீங்களும் டிவி பார்க்குறீங்க, செல்லு பார்க்குறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க. இது எல்லாம் இப்ப நடக்கும் காலத்திலே நம்ம இருக்கிறோம். சரி, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், பார்க்கிறோம். நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. உலகத்தில் வந்து ஓடிக்கொண்டே இருக்காங்க. நீங்க கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம அநேக உலக காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வருகையோ மரணமோ வந்தா அதை நம்ம எதையும் எடுத்துட்டு போயிட முடியுமா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜாக்கிரதையா இருந்து நீங்க அவரை இருங்க பற்றி கொண்டு அவருடைய வழியில நடந்து நீங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுமாறு கர்த்தரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலி மூலமாக கேட்கிறவர்களும் நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாகவும் அங்கும் இங்கும் அடைந்து தெரியாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். இதோ இங்கதான் இருக்கிறார், இதோ அங்கதான். அவர் எங்கேயும் இல்லை. நீங்க உண்மையா இருந்தா உங்க இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கார். சும்மா அங்க இங்கேயும் ஓடி அடையாதீங்க. நீங்க உண்மையா இருந்தா உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். அதனால மத்திய சுவிசேஷம் 6:30 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யமே அவருடைய நீதியையும் தேடுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யமே அவருடைய நீதியையும் தேடுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்புகிறவருக்கும் எண்ணுகிறவருக்கும் மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கூறுவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையை நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அங்கே கலந்துகள் வந்து கூடும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய காரியங்களை நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய நன்றி. தொடர்ந்து கூட கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரே, நாங்கள் உங்களுடைய வருகையின் நாட்களிலே உங்க வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி உங்க ராஜ்யங்களை எங்களை சேர்த்து கொள்ளுங்க. நாளில் அவருடைய மக்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசைப்படுங்க. வரும் நாட்களில் அனைவரை கூட்டி சேர்க்க ஆண்டவரே உணாக மாட்டோம் மையப்படுங்க. கூடியதற்கு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க வருஷத்தாய் உலகினாலும் உங்க ஆண்டவரே தோற்ற சத்தியவாதினாலும் இடையில ஒவ்வொருவரையும் கடலை கட்டிருக்க உணாக மாட்டோம் மையப்படுங்க.
எங்களை காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேகமும் கர்த்தரின் கொண்ட கர்த்தருடைய நம்மோடும் உலகத்தினுடைய எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றுடைய சகலம் நடைபெறுவதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உலக நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.